ஐயோ ஃபஸ்ட் டேவே லேட்டு. என்ன சொல்ல போகிறாங்களோ? மேம் கிளாஸுக்கு வந்துட்டாங்க போலயே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம்மிங்? எஸ். சாரி மேம், லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்டு? இன்னைக்கு தானே ஃபஸ்ட் டே. சாரி மேம், பஸ் டைம் சரியாக தெரியல. இனி கரெக்டாக வந்துடுறேங்க மேம். சரி, உள்ள வா. தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்காரு. வாவ், பொண்ணு நல்லா இருக்கே. டே மச்சான், இந்த பொண்ணு நல்லா இருக்கால்ல? என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் டே பேவா? ஆமாடா, இனி அவதான் என் தேவதை. எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பாருங்கடா. அதை விட்டுட்டு காதல் கீதல்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் போடா. சொன்னா கேட்கவா போறீங்க? எக்கேடு கிட்டு போங்க. ஏன் சந்தியா லேட்டு? அதை ஏன் கேட்குற பூமரி, சரியான தூக்கம். 12th லீவில் நல்லா தூங்கி பழகி எந்திரிக்கவே முடியல. நானும் நண்டி, அப்புறம் எங்கள் அம்மாவே எழுப்பி விட்டாங்க. பூமரி கேன்டீன் போயிட்டு போகலாம். சரிடி. எதுக்குடா இப்போ நம்ம அவங்க பின்னாடியே போகிறோம்? அப்பத்தானே மச்சான் எல்லாம் பேசி பழக முடியும். அண்ணா 2 முட்டை பப்ஸ் கொடுங்கண்ணா. சரிம்மா, இந்தாங்க பப்ஸ். தாங்கண்ணா. வா சந்தியா, நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம். சரிடி. ஹாய் சந்தியா. ஹாய் சரண். அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க. சரி, சாப்பிட்டீங்களா? இல்லைன்னா ஏதாவது வாங்கி தரவா? இல்லைங்க, அதெல்லாம் வேணாம், நாங்கள் சாப்பிட்டோம். வா பூமரி போகலாம். என்ன மச்சான், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. இதெல்லாம் வேணான்னு சொன்னா கேட்கறியாடா? சரி, போக போக பார்த்துக்கலாம். வா, நம்மளும் கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. என்னடி ஃபர்ஸ்ட் டேவே வலிகிறான். அதான் பாருடி, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சரி விடு, கண்டுக்காத. வரேன்டி. என்னடி பாட்டெல்லாம் பலமா இருந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நடிக்காதடி, அதான் நான் பார்த்தனே. நல்லா இருந்தாங்கல்ல. எந்த கிளாஸாக இருக்கும்? அவங்க நம்ம சீனியர்டி. சீனியரா? ஆமாம், செகண்ட் இயர். ஓ சரி சரி. வர இன்னும் காணும். இன்றைக்கும் நான் லேட்டாக தான் போவோம் போலையே. இந்த மேம்கிட்ட திட்டு வாங்குறதே என் வேலையாக போச்சு. இருடி வந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். இன்னைக்கு தான் நானும் இருக்கேன்ல, சேர்ந்தே திட்டு வாங்கிக்கலாம் விடு. சரிடி. இந்த கலர் உனக்கு சூப்பராக இருக்குது சந்தியா. நான் தான் எடுக்கும்போதே சொன்னேன்ல இதுக்கு உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் அந்த ரெட் கலர் வேணும்னு சொல்லிட்டு இருந்த. ஆமாம் பூமாரி, இதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது இன்னைக்கு சூப்பராக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம லுக்கே மாறும் தெரியுமா. சில டைம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நம்ம போடுற ட்ரெஸ்னால நம்ம ஃபேஸே டல்லான மாதிரி இருக்கும், எண்ணெய் விளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரியான கலர் தான் சூஸ் பண்ணணும். ஆமாம் பூமாரி, நீ காலேஜுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடு. ஓகேடி. அங்கே பாருடி நம்ம சீனியர். ஆமாண்டி, கண்டுக்காத, திரும்ப நேற்றே ஒரு ஆர்வத்தில் பாட்டு பாடிட்டான். அதுக்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இப்போ வேற நம்ம தனியாக வேற இருக்கோம், என்ன பண்ண போகிறாங்களோ. வந்து எதுக்கு நேற்று பாட்டு பாடினேன் ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குதுடி. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி பயப்படுவியாடி? ஓய் பொண்ணே. உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க. ஓய் பர்பிள் கலர் சுடிதாரு, உன்னதான் கூப்பிடுறேன், இங்க பாரு. அவ பேர் ஒன்றும் பர்பிள் கலர் சுடிதார் இல்லை, அவ பேர் சந்தியா. யாருடா இந்த பொண்ணு? சும்மா கூப்பிட்டதுக்கு இந்த முறை முறைக்குது. சரிங்க மேடம், உங்க ஃப்ரெண்டு சந்தியா தான் நேற்று என்னை பார்த்து பாட்டு பாடினாங்க. அதான் ஏன் பண்ணீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தாங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிடி. இப்போ பார் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு. பாட்டு பண்ண
அது உங்களுக்காக பாடினதா அர்த்தமா? நான் கேட்டேன், அதனால அவள் எனக்காக பாடினா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னது, உங்களுக்காக பண்ணாங்களா? ஆமாங்க, எனக்காகத்தான் பண்ணா. இப்போ உங்களுக்கு என்ன வந்தது? ஒருவேளை நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ? சரிம்மா, சாரி, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணல. எப்படி சமாளிச்சேன் பார்த்தியா? கூட பயந்தே போயிட்டேன் தெரியுமா. என்னடா இப்படி வந்து கேட்குறாங்களே, நம்ம என்ன சொல்கிறதுனே தெரிலையே அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் பாடினது கேட்டிருக்கோம் தான். இருந்தாலும் நம்ம டக்குனு அவங்க வந்தோன்னே பாடினோன்னா அவங்களுக்காக பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை நீ எப்படியோ சமாளிச்சிட்ட. என்னடி இன்னும் பஸ்ஸை காணோம்? வெயில் வேற இந்த கொளுத்துது. அதான் பாருடி. பஸ் வந்துருச்சுடி, பஸ் வந்துருச்சு. நான் கூட லேட் ஆயிரும்னு நினச்சேன். பரவாயில்ல இல்லை பூ மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். இனிமேல் இதே பஸ்ஸுக்கு வந்துடலாமா நம்ம? நான் கூட அதாண்டி நினச்சேன். எதுக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டே? நம்ம இந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்தால் கூட போதும். நாளையிலிருந்து இதே பஸ்ஸுக்கு வந்துக்கலாம். அங்கே பாருடி உன் ஆள். சும்மா இருடி, நீ வேற. எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கல. அப்புறம் மேடமுக்கு வேற யாரை பிடிச்சிருக்கு? வேற யாரு? நம்ம சீனியர் தான். என்ன மச்சான், உன் ஆள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகுது. யாழ் ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான், அதான் பயப்படுது. சரி, நீ போய் லவ்வ சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் தான், அவ தான் பார்த்தா ஒழுங்கா பேசக்கூட மாட்டேங்கிறாளே. எப்படி போய் பேசுறது? பயமா இருக்குல்ல நமக்குமே. என்ன மச்சான் இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்னா பிடிக்குன்னு சொல்லுவா, இல்லை பிடிக்கலன்னு சொல்ல போறா. இதுக்கெல்லாம் போய் யோசிச்சுட்டு இருப்பியா? போய் ஃபர்ஸ்ட் சொல்லு போ. டேய், அவள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்டா. ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருந்தா நான் எப்பயோ போய் கேட்டிருப்பேனே. அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் போய் சொல்லணும். என்னமோ இப்படியே பண்ணிட்டு வேற ஒருத்த வந்து கரெக்ட் பண்ணிட்டு போகிறான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏக்கா, வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? உட்காந்துட்டு இருக்கீங்க? வாராணி, இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா உட்காரலான்னு உட்காந்துட்டு இருக்கேன். சரியான சலுப்பு பார்த்தீங்களாங்க்கா. காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளைங்க காலேஜ் போகிறதுங்கிட்டி நைட்டும் சீக்கிரமாக தூங்க முடியறதில்ல. எப்படியும் 10-11 மணி ஆயிடுது. என்ன தான் பண்ணுறதோ தெரியல. சரி, மத்தியானம் தான் கொஞ்ச நேரம் கண்ணசரலான்னு பார்த்தா உப்புசம். வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. ஃபேன் காற்று தான் நல்லா ஜில்லுன்னு வரும் பார்த்தா அதுவும் சூடாகவே வருது. ஏசி தான் மாட்டணும் போல். ஏங்க்கா, நம்ம வீட்டுக்கு என்ன ஏசியாக மாட்டுறது? எப்படி தான் மனசை இருக்கிறதோ தெரியல. அதான் பாரு, எல்லா பக்கமும் மழை பெய்யுதுங்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும் மழையே இல்லை. வந்து 2 துளி துளிச்சது சூட்டை கிளப்பிட்டு போயிடுச்சு தவிர வேறு எதுவுமே இல்லை. சாமி, இந்த வெயிலில் இருந்தோம்னா நம்மளால எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்போம்னு தெரில. ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாமல் மேவு இல்லாமல் கிடக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்கக்கா. எத்தனையும் தான் வாங்கி போடுறதுன்னு தெரில. அத்தனையும் வாங்கி போட்டாலும் கூட கூலிக்கு கூட கட்டாத அந்த பால் கறக்கிறது. அந்த காலம் மாதிரி இருக்குமா? ஆமாம், அன்னைக்கு நீச்சல் அடிக்கிறது என்ன, நொண்டி விளையாடுறது என்ன, பல்லாங்குழி விளையாடுறது என்ன, எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள என்ன வருது, ஃபோன் நோடுது, படுத்திருக்குது, எந்திரிக்குது, போகுது. இதை தவிர வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லை அந்த பிள்ளைகளுமே. என்னதான் காலம் இப்படி கெட்டு போய் கிடக்குதோ. அதான் பாருங்கக்கா, சந்தியா காலேஜ் போயிட்டு வந்தா ஃபோனே இது. அங்கே தான் பிள்ளைங்கிட்ட பேசிட்டு வராங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து என்னத்தான் தான் பேசுவாங்களோ தெரியல. ஃபோனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமையாவே தான் தெரியறது. அட பூமாரியும் அப்படித்தான், எப்போ பார்த்தாலும் ஃபோனு. அப்படி ஃபோனில் என்ன தான் இருக்குமோ யாருக்கு தான் தெரியுது. என்ன லட்சுமி அக்கா, ஜாலியாக உட்காந்துருக்கீங்க போலையே? ஆமாம், நான் ஜாலியாக உட்காந்துருக்கிறத நீ பார்த்த வயிற்றுல கலப்பாது. ஏக்கா அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஏகப்பட்ட சொத்து இருக்குது. விற்று பேங்க்கில் ஓட்டுட்டு வட்டி எடுத்துகிட்டு உட்காந்துருந்தாவே காலாட்டிட்டு உட்காந்துருக்கலாமே. ஆமாம், இவ பார்த்தா என்கிட்ட நிறைய சொத்து இருக்குதுன்னு. இல்லையா பின்ன? கம்முன்னு போயிரு. நானே கால் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இவ வந்து பெரிய இவ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சும்மா இரு சின்ன பொண்ணு. எல்லாத்துக்குமே எல்லா கஷ்டமும் இருக்குது. தெரிஞ்ச மாதிரி பேசாத. சும்மா ஜாலிக்கு சொன்னேங்க்கா. இதனால் என்ன லட்சுமிக்கா, இதுக்கெல்லாமா கோச்சிப்பீங்க? ஆமாம், இவ சும்மா தான் சொல்லியிருப்பா. சரி, உன் கூட்டாளிகளை எங்கே காணோம்? எப்போவுமே 3 பேர் ஒன்றா சுற்றுவீங்க மூதேவிக்க மாதிரி. தெரியலக்கா, நானே இப்போ தான் என் மாமியாரை கஷ்டப்பட்டு ஏமாற்றிட்டு வர்றேன். நீங்கள் உட்காந்துருந்தீங்க, அப்படியே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டேன்.
என்ன எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா என்ன? இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. வா உமா, உன்னைத்தான் காணான்னு லட்சுமி அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க. என்னவா கேட்டீங்க? எதுக்காக்கா கேட்டீங்க? ஏதாவது தர போகிறீங்களா என்ன? இல்லைன்னா எனக்கு வந்து வேலை செஞ்சு தர போகிறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டியா சின்ன பொண்ணு? உன்னையெல்லாம் நான்லாம் கேட்கலாமா? நீ என்ன பண்ண எனக்கு என்ன? எங்கே 3 பேர் ஒன்றாவே சுற்றுவீங்களே என்னமோ ஆளை காணோம், அதை தான் கேட்டனே தவிர வேறு எதுக்கும் கேட்கல. வந்து வேலை செய்வீங்களா, எனக்கு என்ன தர போகிறீங்கன்னு கேட்டுட்ருக்கா. இவளுக்கு யார் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறது? நம்ம வேலையை நமக்கு தலைக்கு மேலே கிடைக்குது. சரி சரி விடுங்க. ஆற்றுக்கு போகிற துணி துவைக்கிறதுக்கு யாராவது வர்றீங்களா என்ன? நானும் வரேன் உமா. இங்கே என்ன உட்காந்துட்டு இருக்கிறது? நானே என் மாமியாரை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறேன். எங்கேயாவது போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாவா? சுற்றுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை தாயே. நானே இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டு வரணும். எத்தனை துணி கிடக்குதுன்னு பாரு. அட சரி வா, நீ துணி தவிர நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். அங்கே ஆற்றுக்கு வந்தாவது நல்லா காத்தோட்டமாக ஜாலியாக உட்காந்துட்டு இருந்திருக்கலாம் பேசிக்கிட்டே. ஏன்க்கா ராணிக்கா வர்றீங்களா? நான் வரலாமா, இந்த வெயில் அவ்வளோ தூரம் யார் நடக்கிறது? அட வாங்கக்கா, அங்கே போனால் ஜாலியாக இருக்குது. ஜாலியாக ஜில் ஜில்னு காத்தோட ஜாலியாக தண்ணியில் விளையாண்டிட்டு வரலாம். ஆமாம், தண்ணியில் விளையாடுனாங்களே சின்ன பிள்ளை பார்த்தியா? சரி, ஏதாவது 2 துணி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அங்கே போய் துவைக்கலாம். எல்லாரும் போனால் நல்லா இருக்குமில்ல. நான் போய் வசந்தி அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமாக்கா, எங்கள் வீட்லேயும் ஒரு 2-3 துணி துவைக்கிறதுக்கு இருக்குது. எடுத்துகிட்டு போனோம்னா கையோடு துவைச்சிட்டு வந்துடலாம். வாங்க எல்லாரும் போயிட்டு வரலாம். சரி ராணி, நானும் போய் பூ மாதிரி நேற்று காலேஜ் போட்டு போன துணியெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் துவைக்கிறதுக்கு. சரி உமா, நாங்கள் போய் சீக்கிரம் துணி எடுத்துகிட்டு வரோம், இங்கேயே இருங்க. சரிக்கா, சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வாங்க. சரி உமா, நானும் போய் வசந்தி அக்காவை கூட்டிகிட்டு வரேன், இங்கேயே உட்காந்துரு. நானும் வரேன் சின்ன பொண்ணு. இரு, இந்த துணியை எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு வரேன். சரி வா போகலாம். புரியாத புதுராட்சி. என்னது இளமை திரும்புதா? அப்போ நீங்கள் ஓல்டு பீஸா? ஓல்டு பீஸா? எனக்கு இப்போ தான் 28 ஆகுது. ஏதோ பாட்டு நல்லா இருக்குமே, பாடினா ஜாலியாக இருக்கு. இந்த ஆற்றுல உட்காந்துக்கிட்டு பாடுறது நல்லா இருக்குது, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சேன்னு பண்ண ஓல்டு பீஸுங்கிற. எனக்கு 60 ஆயிடுச்சு. சரி சரிக்கா, கூல்டம். உண்மையுமே உங்களுக்கு 28 வயசு தானா இல்லை 35? சின்ன பொண்ணு, எனக்கு 28 வயசு தான். என் பையனை இப்போ தான் 4வது படிக்கிறான். எனக்கு என்னமோ 35 வயசுங்கிற. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஏக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதே 25 வயசில் தான். உங்கள் பையனே 4வது போயிட்டான்னு சொல்கிறீங்க. இன்னுமா உங்களுக்கு 28? நீ எதுக்கு வந்தையோ அதை பாரு. துணி துவைக்கிறது விட்டு போட்டு இங்கே நாங்கள் என்ன பேசுகிறேன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு சின்ன பொண்ணுக்கு 1000 இருக்குது. நாங்கள் 2 பேரும் என்னமா பேசிட்டு போகிறோம். நீ ஏன் நடுவில் வர? கேட்டேங்க்கா, நீங்கள் தான் உங்களுக்கு 28 வயசு தான் ஆச்சுன்னு சொன்னீங்க. அதான் கேட்டேன். உங்களுக்கு 35 இருக்கும்ல? ஆமாம், இவ பார்த்தா எனக்கு 28 வயசு தான் ஆச்சு. என்ன வயசாக இருந்தா என்ன சின்ன பொண்ணு? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்க வேண்டியதான். சீக்கிரமாக துவைச்சி போட்டு வாங்கக்கா போகலாம். வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரம் படுத்தா தான் அப்புறம் தான் எந்திரிச்சு போக முடியும். தோட்டமெல்லாம் 3 மணிக்கெலாம் தோட்டம் போனால் தானே அங்கே வேலை நடக்கு. மாடெல்லாம் தவிடு கட்டி புல்லெல்லாம் போட்டு கட்டுத்தரையில் கட்டினா தான் பால்காரர் வந்து பால் கறந்துட்டு போவார். நம்ம அப்புறம் கட்டலினா அவர் அடுத்த தோட்டம் போயிட்டு வரேன்ட்டு போனார்னா அப்புறம் வர்றதுக்கு 7 மணி ஆகிடும். 5 மணிக்குள்ளே சீக்கிரம் கட்டி முடிச்சா தாங்க பால் கறக்க முடியும். ஆமாம் ராணி, இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம சாயந்தரம் தான் போக முடியும். இவளுகளுக்கெல்லாம் என்ன வேலை இருக்கா வெட்டி இருக்கா? எல்லாம் மாமியார் பார்த்துக்கிறாங்க. ஜாலியாக உட்காந்து ஊரை சுற்றிட்டு உட்காந்துருக்குறாளுங்க. ஆமாக்கா, சீக்கிரம் துவைச்சி போடுங்க, போகலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. உமா, நாங்கள் சீக்கிரம் துவைச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் எப்போயோ வாங்க. நீங்கள் இப்போ வர்ற மாதிரி தெரில. எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குதுப்பா சாமி. இருங்கக்கா, நானும் துவைச்சி முடிச்சிட்டேன். இனி அலாஸ்னா போயிடலாம். ஏக்கா அதுக்குள்ளே போகிறேங்கிறீங்க? இருங்கக்கா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்.
ஆமாக்கா, இங்கே காத்தோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி தோட்டம் போகிறதுக்கு நேரம் இருக்குல்ல, 11 மணிக்கே போலாங்கிறீங்க. அதானே. அட கொஞ்ச நேரம் அங்கே போய் படுத்தாத்தான் அப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சு போக முடியும். இல்லைன்னா சலுப்பாக இருக்குது. அங்கே போய் வேலை எதுவுமே செய்ய முடியாது. போய் அத்தனை வேலை இருக்குது, எல்லா வேலையும் நம்ம தானே செய்யணும். ஆளாக ஓட்டுருக்குது. அட கொஞ்ச நேரம் இருங்கக்கா, இந்த இவங்களுக்கு வேறு வேலை இல்லைங்கக்கா. வாங்க நம்ம போகலாம். ஆமாம் ராணி, நம்ம போலாவா? நானும் போகிறேன் வசந்தி அக்கா. அப்போ தான் போய் மத்தியான சாப்பாடு ஆக்க முடியும். என் மாமியார் கிழவிக்கு சுட சுட சோறு ஓட்டத்தான் திங்கி பழைய சோறுலாம் இறங்காது. காலையில் வச்ச சோத்தை மத்தியானம் திங்க மாட்டேது. கல்லுள்ள போயிட்டு வர. டாட்டா. என்னக்கா எல்லாரும் போயிட்டாங்க, வாங்க நம்மளும் போகலாம். வேற என்ன பண்ணுறது? சரி வா போகலாம். வர வர கிளாஸுக்கு போகவே பிடிக்கலடா. பேசாம இங்கேயே இருந்துடலாமா? இருப்படா இருப்ப. அப்புறம் அட்டண்டன்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு இருக்க காசு கொட்டணும். பேசாம அங்கே போய் உட்காந்தோமா வந்தோமான்னு இருக்கலாம். தூங்குனா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு. டே அங்கே பாடுறா, நம்ம ஜூனியர் பொண்ணுங்க அதுங்க கூட கிளாஸுக்கு போகிறது இல்லைடா. நீ தான் கிளாஸுக்கு போகணும் போகணும் போகணுன்ட்டே இருக்க. இவங்களா? ஏன்டா உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா என்ன? டே நேற்று ஒரு பொண்ணு என்னை பார்த்து பாட்டு பாடுச்சுன்னு சொன்னேன்லடா. அந்த பர்பிள் கலர் சுடிதார் தான்டா என்னை பார்த்து பாடிச்சு. நான் பஸ் ஸ்டாண்டில் இவங்க ரெண்டுத்தையும் பார்த்து போய் கேட்குறேன். அந்த க்ரீன் கலர் சுடிதார் ரொம்ப பண்ணுது மச்சான். அவன் நீ உன்னை பார்த்தெல்லாம் பாடல, நான் கேட்டேங்கடி பாடினா. உனக்கு என்ன வந்தது, தேவையில்லாமல் வந்து பேசாத அப்படின்னு சொல்லிடுச்சுடா. அசிங்கப்பட்டியா? நான் நேற்றே சொன்னேன், உன்னை பார்த்தெல்லாம் யாருடா பாட போகிறாங்க, அவங்க ஏதாவது பாடிட்டு போயிருப்பாங்க, நீ அப்போ குறுக்க போயிருப்பீன். இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு போய் கேட்குற? அட இல்லைடா, என்னை பார்த்து பாடின மாதிரி தான்டா இருந்தது. நான் கரெக்டாக வர்றேன், அப்போ தான் பாடிச்சு. சரி இது பார்க்கலாம், எப்படி பாடினா தெரியுமில்ல. இனி பேசத்தானே போகிறாங்க. நம்ம காலேஜில் தானே இருக்க போகுதுங்க, பார்த்துடலாம் விடு. அங்கே பாட்டி நம்ம சீனியர் உட்காந்துருக்காரு. ஆமாம் பூமாரி, அப்படியே போய் பேரை கேட்டு வரையா? விவரம் தாண்டி. காலையிலே திட்டி விட்டுட்டேன், அப்போ ஒன்றும் பேசாமல் இருந்துட்டு இப்போ போய் பேர கேள்வி நான் எப்படி கேட்பேன்? திருப்பி காலையில் எதுக்கு அந்த பேச்சு பேசுனீங்கன்னா நான் என்னடி சொல்லுவேன்? கேளு பூமாரி, எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா என்ன? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கி விட்டுருங்கடி. சரி விடு, என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டேன். இப்போ பாரு நான் எப்படி கேட்குறேன். உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், அது உனக்கே தெரியாது. ஏய் சூப்பர் டி. இப்போ பேர் சொல்லுவாங்களா மாட்டாங்களா தெரியலடி, பாப்போ. போகிறதுக்குள்ள சொன்னால் பரவாயில்ல. டே மச்சா சபரி, என்னடா நடக்குது இங்க? சந்தியா வாடி போலாம். ஓகேடி வா போகலாம். நான் தான் சொன்னேன்லடா, நேற்றும் இப்படித்தான் பண்ணா. நேற்று அந்த பர்பிள் கலர் பாடிச்சு, இன்னைக்கு அந்த க்ரீன் கலர் பாடுது. என்ன கதைன்னே தெரியலடா. யார் உனக்கு ரூட் விடுறாங்கன்னே தெரியலையே மச்சான். யாரு உனக்கு யாரை பிடிச்சிருக்குது, பர்பிளா இல்லை க்ரீனா? எனக்கு அந்த க்ரீன் கலர் தான் மச்சான் பிடிச்சிருக்கு. சரியான ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூடில் தான் விழுந்துட்டேன். எனக்கு என்னமோ அந்த க்ரீன் கலர் தான் உனக்கு ரூட் விடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் உன் பேர் என்னன்னு கேட்டுச்சு, அதுவும் உன் பேரையும் சொல்லி விட்ட சவரின்னு. நீ கலக்க மச்சா, எப்படியும் நீயும் கமிட்டட் ஆயிட்ட. நான் தான் சிங்கிளாக சுற்றணும் போல. அட நீ வேற ஏன்டா, என் பேரை நீ சொல்லிட்ட, அதோட பேரை நான் கேட்காம விட்டுனே. வா நம்ம கிளாஸுக்கு போய் கேட்டு வரலாம். சரி போலாவா? எப்படியோ பேர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். தேங்க்யூ பூமாரி. சரி, பேர் கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு ஒரு ட்ரீட் வச்சிரு, சரியா? சரிடி, உனக்கு இல்லாததா? ஓய் ஓய் சீனியர், எதுக்கு என் பேரை கேட்ட? உங்க பேரை நான் எப்ப கேட்டேன்? ஏன் சந்தியா, நீ இவங்க பேரை கேட்டியா என்ன? நான் நல்லா கேட்கவே இல்லையே. ஏமா இப்பதானமா கேட்டுட்டு வந்தீங்க, உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாது அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தீங்களே. நான் கூட இவன் பேரு சபரின்னு சொல்லல. ஓ, அத சொல்றீங்களா? நாங்க சும்மா தான் பாட்டு பாடிட்டு வந்தோம். நீங்க அங்க உட்கார்ந்திருந்தது கூட நாங்க கவனிக்கவே இல்லையே. ஆமா, அங்க உட்கார்ந்திருந்தது நீங்க தானா?
நல்லா சமாளிக்கிற பூமாரி. உன் பங்குக்கு நீ ஏதாவது 2 பிட்டா போட்டுடு. ஆமாம், நாங்கள் பாட்டுக்கு தான் பாடிட்டு வந்தோம். அப்படியே நாங்கள் பேரை கேட்டிருந்தாலும் அது எப்படி தெரியும் உங்களுக்கு நாங்கள் இவங்க பேரை தான் கேட்டோம்னு? நீங்களும் தான் அங்கே இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் பேரை கூட நாங்கள் கேட்டுருக்கலாம்ல. அதானே. என்ன மச்சான் இப்படி சொல்றாங்க? இருடா ஒரு நிமிஷம். நீ நேற்று என்ன பார்த்து கண்ணை காட்டு போதும் அந்த பாட்டை பாடினேன். நானும் சரி காலையில் வந்து ஏன் பண்ணேன் அந்த மாதிரி கேட்கலான்ட்டு வந்தால் நீ இங்கே வந்துட்டு இல்லவே இல்லை, நான் உங்களை பார்த்தெல்லாம் பாடல, நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் தேவையில்லாமல் கேட்குறீங்கன்னு சொன்னீங்க. நான் சாரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். மறுபடியும் இன்னைக்கு வந்து உன் பேரே தெரியாதுன்னு பாட்டு பாடிட்டு இப்போ வந்து கேட்டால் இல்லை மறுபடியும் இல்லை நான் உங்களை பார்த்தெல்லாம் பாடலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை பார்த்தா பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இல்ல சீனியர், நாங்க உங்களை பார்த்து பாடல, உங்க பேர் கூட எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னதா சொல்றீங்க, நாங்க அதை கூட கவனிக்கல. நாங்க பாட்டுக்கு பாடிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, உங்க பேர் என்ன? என்ன மச்சான் இப்படி கேஷுவலாக நடிக்கிறாளுங்க? ஆமாண்டா டேய், விடாத, கேளு கேளு. அட இதுக்கு மேலே நான் எனக்கு கேட்கறது? நான் எல்லாம் கேட்டுட்டேனே. அவங்க தான் என்னை பார்த்து பாடவே இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? இரு நான் கேட்குறேன். ஆமா, அதான் நீங்க அவனை பார்த்து பாடவே இல்லைங்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு இவன் பேர் உங்களுக்குலாம் அவன் பேர்லாம் தெரிய வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. வா மச்சா போலாம். எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆமாண்டி, பேரும் தெரிஞ்சிருச்சு. பேர் நல்லா இருக்கல, சபரி. பேரு ஓகே தான். பட் உண்மையை சொல்லி நீ எந்த பேரா இருந்தாலும் இப்படிதானே சொல்லியிருப்ப. அட போடி. காலம் யாவுனானும் உன்னை பார்த்தே வாழணும், உயிர் போகும் நேரமுந்தன் மடியில் சாய்ந்தே சாகணும், உன்னை தவிர என்ன வேணும் வேற என்ன கேட்க தோணும், நெஞ்சம் முன்னோடு வாழாம மண்ணோடு சாயாதடா. என்னடி அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? அப்படியெல்லாம் இல்லை, வா கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளாஸுக்கு போகலாம். உடனே நடிப்பை போட்டுருவா என்கிட்டயே. எப்பா என்ன கால்கள், இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். என்ன உன் கூட்டாளி இங்கே உட்காந்துருக்கு? ஏன் கூட்டாளியா? யாரு? அட லட்சுமி அக்கா. ஏக்கா இங்க உட்காந்துக்கிட்டீங்க? அட கால் வலியா இருந்தது, வண்டியும் இல்லையா, அவங்களும் எங்கேயோ டவுன் வரைக்கும் போறேன்ட்டு போயிட்டாங்க. அதனால இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போலான்ட்டு உட்காந்துக்கிட்டேன். சரி இருங்கக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஏங்க நீங்க முன்னாடி போங்க, நான் லட்சுமி அக்கா கூட நடந்து வரேன். சரி சரி என்னமோ பண்ணுங்க, ஆனால் சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. அதெல்லாம் வந்துருவோம், போங்க போங்க. இன்னக்கா மழையவே காணோம். இப்படியே வெயில் அடிச்சுட்டே இருந்தா என்ன பண்றது? மழை பெய்யுமே பெய்யாதான்னு தெரியல. வருது 2 தூறல் தூரிட்டு போயிருது. அதான் பாரு நீ, நான் தேயும் பெயின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறேன், மழையவே காணுமா. அதாங்க பாலும் குறைஞ்சு போச்சு, பால் விலையும் குறைஞ்சு போச்சு. மாட்டுக்கு செலவு பண்ணி நம்ம கை காசு போட்டு தான் செலவு பண்ணணும் மாட்டிருக்குது. மாட்டுலேருந்து எந்த வருமானமும் வர்றதில்ல. பேசாமல் வித்துட்டு சும்மா உட்காந்துக்கலாம் மாட்டிருக்குது. அட நீ பாலுன்னு சொன்னதான் ஞாபகம் வந்துருக்கு. இந்த வசந்தி இருக்காள்ல வசந்தி, அவ ஒரு மாசத்துக்கு டெய்லி சாயந்தரம் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கிட்டு போனா. குழந்தைக்கு வேணும் என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது பால் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தா ஒரு மாசம் கழிச்சுட்டு வந்து 200 ரூபாய் நீட்டி பால் காசுங்கிறான்னு. வேணும் டெய்லி 1/2 லிட்டர் வாங்கிட்டு 200 ரூபா தான் வருமா? நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் தையின்னு திருப்பி கொடுத்துட்டேன். என்னக்கா சொல்றீங்க? அப்படியா பண்ணா அவ? அட ஆமா அண்ணா, எங்கிட்டையும் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பால் கேட்டான்க்கா. நான் தான் வந்துட்டு பால்காரர்கிட்டயே வாங்கிக்கோ, நான் அங்கேயே பால்காரரே வந்து கறக்கிறங்கிட்டி நான் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வர்றது, அதனால நீ அவர்கிட்டயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. நல்ல வேலை நீ அப்படி சொன்ன, இல்லைன்னா மாசக்கணக்கில் வாங்கிட்டு 200-300 கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு பால் காசுன்னு சொல்லுவா. அந்த காசு வச்சு நம்ம என்ன பண்றது? அதுக்கு வாங்காமே இருந்துக்கலாம். அந்த 200 ரூபாய் வாங்கி தான் நம்ம பழைக்க போறோமா? அட ஆமா, வாங்க மெதுவா நடந்து போலாம், நேராச்சு. ஒருவர் சீக்கிரமா வர சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆமா, அப்புறம் பொழுதாயிரம் உட்காந்துக்கிட்டே இருந்தாவா, மெதுவா நடந்து போலாம். அட கிளவி இங்கதான் உட்காந்துருக்குதா? சரி, எதுவும் பேசாம அப்படியே உள்ள போயிருவோம். சின்ன பொண்ணு அத்தை, காலையில போனவன் சாயந்தரம் ஆச்சு, இப்பதான் வந்திருக்க. இவ்வளவு நேரம் எங்க போன? நான் எங்கதான் போறேன், நான் இங்கதான் இருந்தேன். இப்பதான் கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு நான் வெளியே போய். ஓ அப்படியா? அதான் காலையில இருந்து எந்த வேலையும் செய்யாம போட்டுருக்கிறியா? இன்னும் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எந்த வேலையுமே இன்னைக்கு நான் செய்யல. நீ தான் செய்ய போற. போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டு சாப்பாடு நீ தான் செய்ய போற. போய் செய் போ.
சரிங்க அத்தை. இன்னைக்கு அவன் வரட்டு, அப்புறம் இருக்கு. இவள நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு சொன்னா கேட்டானா? இப்ப பார், இவளோட ஒரே தொல்லை. நான் ஹால்ல டிவி பார்த்துட்டு இருக்கேன். சுபின், இங்க வா. எதுக்குடா ஸ்கூல் விட்டு வந்தோன்னு பேக்க தூக்கி போடுற? படிக்கிற பிள்ளைங்க இப்படிதான் பேக்க தூக்கி போட்டு இருக்குமா? உனக்கு படிப்பு மண்டையில ஏறுமா? முதல்ல இப்படி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிற. நாக்குல சரஸ்வதி குடி இருக்குமா என்ன? எனக்கு பசிக்குதுமா. ஏதாவது சாப்பாடுக்கு இருந்தா கொடுமா முதல்ல. நானே ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். டயர்டா வந்தா உன்னை பேக்க தூக்கி போட சொல்லுதா? ஆமா, கழுத கட்டா குட்டிச்சவரு. உன்னையெல்லாம் என்னைக்கு திருத்த முடியாது போ. ஏமா படுத்துக்கிட்டீங்க? ஒன்னுல பூமாரி, தோட்டத்துல இருந்து நடந்தே வந்தனா, அதான் கால் வலிக்குது. சரிம்மா படுங்க, நான் வேணா இன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டா. வேண்டாம்மா, நீயே காலேஜ்ல இருந்து சலுப்பா வந்திருப்ப. நானே போய் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன்னா சரியா போயிரு. பரவாயில்லம்மா, நானே பண்ணிடுவேன், நீங்க படுங்க. சே பாவம் நம்ம பிள்ளை. எல்லா பிள்ளைங்களும் எப்படி இருக்கு, எந்த வேலையும் செய்யாம ஜாலியா சுத்திட்டு இருக்குங்க, வேணுங்கிறத வாங்கிக்குதுங்க. ஆனா நம்ம பிள்ளை பாரு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. சரிம்மா, முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா நானே வந்து பண்ணிக்கிறேன். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சே பாவம் அம்மா, இனிமேல் காலையில எழுந்திரிச்சு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போயிடணும். சரி, போய் படிப்போம். சின்ன பொண்ணு உள்ள என்னதான் பண்ணுவாளோ, காது கூட கேட்கறது இல்ல. ஏய் சின்ன பொண்ணு. அட எதுக்குங்க கத்திட்டு இருக்கீங்க? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொண்டு போய் எடுத்து போய் போ. மெதுவா மெதுவா, உங்க அம்மா காதுல விழுந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான். சரி சரி, போய் எல்லாத்தையும் எடுத்து போய் போ. அப்பாடா, கடையில இருந்து எல்லாமே வாங்கியாச்சு. இனி இந்த கிழவிக்கு தெரியாம நம்ம சமைச்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். அட, இது ரிமோட் எங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. இதோ அங்க இருக்கு. இந்த ரிமோட்டை கண்டுபிடிக்கிறது பெரும்பாடா இருக்குமா? எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிடறாங்க, எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போட்டு போயிடுறது. மேகம் வந்ததும் வர்றேங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடு. அப்படியே தீபாவளிக்கு சேர்த்து க்ளீன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுரு. இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளியும் வருது, அப்புறம் அதுக்கு ஒருக்கா மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பியா? அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடு. எல்லாமே தொடச்சி விட்ரு. போர்வை எல்லாமே புழிஞ்சு போட்டுரு. எதையுமே வச்சிருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கழுவி விட்ரு. கிச்சனும் அப்படித்தான், எல்லாத்தையும் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக கழுவி நீட்டாக அடுக்கி காய வச்சு எடுத்து அடுக்கி வச்சிரு. சரிங்க அத்தை. நாளைக்கு சாமி கும்பிட்றோம்னா எப்படித்தான் இன்னைக்கு எல்லா வேலையும் செய்ய முடியும்? நான் வேணா இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டு தீபாவளிக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டா? சொல்றதை செய். எங்க வீட்டுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு கொடுக்குற வேலையை செய்ய முடியாதா உன்னால? வீட்டில் சும்மா தான் இருக்கிற, இப்போ எல்லாத்தையும் செய் போ. சரிங்க அத்தை, இன்னைக்கே செஞ்சிடுறேன். ஒன்றும் இல்லாதால கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான் அவன் வேற. ஏதோ 100 பவுன் கொண்டு வந்த மாதிரி சிலுப்பிக்கிறான். அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தவ தானே இவன். முதல்ல நம்ம அவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். முடியலனா கூட கடைசியில் விட்டுறலாம். அதையெல்லாம் அப்படி விட முடியுமா? அப்படி விட்டால் அவங்க 2 பேரை வந்து ஜிங்குன்னு குதிப்பாங்க. மாமியார் நாத்தனார், ஐயோ இவளுக்கு இல்லையா என்னதான் சொல்கிறதோ தெரியல. சின்ன பொண்ணு, ஐயோ இன்னைக்கு என்ன வச்சிருக்குன்னு தெரியலையே. சொல்லுங்க அத்தை. நாளைக்கு சாமி கும்பிடணும்ல ஆயுத பூஜைக்கு. ஒருத்தியே எல்லா வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு கூட மாட்டு இருந்து ஹெல்ப் பண்ணு, சரியா? வெளியே ஓடிடாத. ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிடுமோ? என்ன யோசனை? ஒன்றும் இல்லைக்கா, ஹெல்ப் கேட்டீங்கல்ல, அதான் என்னென்ன வேலை செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பெருசாக வேலையெல்லாம் இல்லை. இருக்கிற பெட்ஷீட்லாம் எடுத்து போய் வாஷிங் மிஷினில் போட்டு அதை எடுத்து காய வை. நான் ஒற்றையை அடிச்சு விட்றேன், நீ கூட்டி விடு, நான் தொடச்சி விட்டுறேன். பரவாயில்லையே, நம்ம மாமியார் கொஞ்சம் நல்ல மாமியார் தான் போல. ஏய், சும்மா வேடிக்கை பக்கமாக சொன்ன வேலையை போய் செய்ய போ. நேரம் இல்லை, இன்னைக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாதான் அப்புறம் நாளைக்கு சாமி கும்பிட முடியும். இதோ போகிறேன். செம்மையாக போர் அடிக்குதே. லீவ் விட்டுங்கட்டி என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு சாயந்தரமாக பூமாரி வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம்னா டைம் பாஸ் ஆயிரும். சந்தியா,
என்னம்மா? நாளைக்கு ஆயுத பூஜை இல்லைம்மா, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அம்மா அப்பாவா எல்லா வேலையும் செய்யணும்ல, வந்து கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணு. போம்மா, என்னால் முடியல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் நீ வந்து வேலை செய்யணும்னு சொல்கிற. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாமி, இன்னைக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு சாமி கும்பிட்டுடலாம். நாளைக்கு நல்லா இருக்கும். க்ளீன் பண்ணாமல் போட்டு சாமி கும்பிட முடியுமா சொல்லு? சரி, ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சு. சரி போ, வரேன். என் தங்கம் என்ன சொன்னாலும் கேட்கும். வாமா. இனி அவ்வளோதான் பூமாரி, வீட்டை மட்டும் தொடச்சி விட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சாமி காலையிலேருந்து ஒரே வேலை. ஆமாம்மா, நான் வேணால் தொடச்சி விட்டுறேன். நீங்கள் வேணால் தோட்டம் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க. ஆமாம், எனக்கும் தோட்டத்தில் வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தானே செஞ்சு விட்டுரு, அப்படியே அப்புறம் தீபாவளிக்கு பார்க்கலாம். சரிம்மா, நான் சாயந்தரமாக தொடச்சி விட்டுறேன் ஒரு 4 மணிக்கு மேலே. நான் வர்றதுக்குள்ளே ஒரு 6-6:30க்குள்ளே தொடச்சி விட்டேன்னா போதும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய். காலையிலேருந்து வேலை, காலைல வலிக்கும். என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம குடும்பம் அப்படி கஷ்டப்படுது. ஏமா சோகமாயிட்டீங்க? ஒரு காலத்தில் எப்படி இருந்து குடும்பம் தெரியுமா? இப்போ வீடு வாசல் எல்லாத்தையுமே விற்றுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். விடுங்கம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான். நான் ஒரு படித்து வேலைக்கு போயிடுவேன். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் காலேஜ் முடிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளும் பெருசாக வீடு கட்டிடலாம். சரிம்மா, ஆனாலும் நினைக்க என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் அப்பா இருக்காம, அவன் தான் எல்லாத்தையும் குடிச்சே தீட்டான். அவன் குடித்தது மட்டும் இல்லாமல் அவன் கூட வரவனுக்கு சேர்த்து இவன் தான் வாங்கி கொடுத்து நம்ம குடும்பத்தையே அழைச்சிட்டான். பத்தாததுக்கு இந்த பெட் மேட்ச்சு வேறு. பெட்டு கட்டி எல்லாம் தோத்துட்டு வந்துட்டு சூதாட்டெல்லாம் தேவையா சொல்லு? நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இன்னும் அவன் அப்படி இருக்கிறேன். இன்னும் திருந்தனமாடு கிடையாது. கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். அழுகாத சாமி, நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அழுகாத, அழுக்கூடாது நீ எல்லாம். மாம், எனக்கு பசிக்குது மாம். பசிக்குதா? ஒரு 5 மினிட்ஸ் இருமா. அந்த உமா சமைச்சிட்டாலா இல்லையான்னு கேட்குறேன். உமா, உமா. சொல்லுங்க அத்தை. காவியாக்கு பசிக்குதாமா? நீ சமைச்சிட்டியா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து வை, வந்து சாப்பிட்டோம். சமைச்சிட்டேன் அத்தை. காவியாப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிடலாம். போய் சாப்பிடுமா. நீங்களும் வாங்க மாம், சாப்பிடலாம். நீ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுமா, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ பசிக்கல. ஓகே மாம். இன்னும் காணும். கிச்சன்லேருந்து வர இவ்வளோ நேரமா? அண்ணி, அண்ணி. சொல்லு காவியா. என்ன சொல்றது? இன்னும் எதுவுமே எடுத்துட்டு வரல. இப்போவும் வெறும் கை வீசிட்டு வந்திருக்கீங்க. பசிக்குது நான் அப்பாவே சொன்னேன்ல. எவ்வளோ நேரம்? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன், இருமா. சரி, ஒரு வேலை கரெக்டாக செய்யறதில்ல. இட்லியா? எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதாம்மா தோசையும் சுட்டிருக்கேன். நீ வேணா தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிறியா? தோசையா? நான் நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இட்லி தோசையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்கீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சப்பாத்தி அவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் தோசையும் இட்லியும் சுட்டேன். உனக்கு இட்லி பிடிக்கலன்னா கூட சொல்லு, நான் தோசை வேணும் இன்னும் 2 ஊற்றி கொண்டு வந்து தரேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா. சரி கொடுங்க எல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களோ தெரில. காலையிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சு போட்டு வந்துட்டு இட்லியும் தோசையும் சுட்டு வைக்கிறேன். எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்கலாம். எனக்கும் என் அப்பா அம்மா இருந்தால் நானும் அங்கே போய் ஜாலியாக இருப்பேன். இப்படி இவனை நம்பி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி என் அப்பா அம்மாவையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்களும் என் கூட பேசுகிறதே இல்லை. இவனாவது எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா இவனும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை. அவங்க அம்மா பேச்சை கேட்டு எப்போவுமே என் கூட சண்டைக்கு வரதே வேலையை வச்சிட்ருக்கான். பணக்காரங்க ஒரு மனுஷங்களை கூட எப்படி மதிக்கணும்னு இவங்களுக்கெல்லாம் தெரியறதில்ல. இவங்க பணத்தை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்களோ. அம்மாவும் பேச்சை நான் அன்னைக்கு கேட்டுக்கணும். அம்மா கேட்காம இவன் கூட வந்து தப்பு தான். இப்போ அனுபவிக்கிறேன். நானும் படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்துருக்கணும். படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இவன் கூட ஒரு சுற்றிடி இப்போ அனுபவிக்கிறேன் நல்லா. கடவுளே, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்களா? எனக்காக ஒரு குழந்தை மட்டுமாவது தாங்க. அதாவது எனக்கு சந்தோஷத்தை தரட்டும். அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்னங்க இன்னும் முழிக்கிற? நானே டயர்டில் வந்திருக்கேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். போய் சாப்பிட எடுத்து வை போ. அதானே
என்னைக்காவது ஒரு நாள் சிரிச்சு பேசிட்டாதான் உலகம் அழிஞ்சிருமே. எல்லாமே எடுத்து வச்சாச்சு, கரெக்டா இருக்கு. நீ சாமி கும்பிட்டா கரெக்டா இருக்கும். ஏண்டா அந்த மாடு எங்க? உன் பொண்டாட்டி இன்னும் வராம இருக்கா? சாமி கும்பிட வேண்டாமா? வந்துருவாமா, இருங்க. சின்ன பொண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கிறவன? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. ஏன் நல்ல நாள் அன்னைக்கு உனக்கு ஒரு சீலை கிடைக்கலையா? பேண்ட் சட்டையும் போட்டு வந்திருக்கிற எப்பவும் போல. ஒரு நல்ல நாள் அன்னைக்கு கூட நல்ல துணி உடுத்தி சாமி கும்பிடுற மாதிரி தெரியல. இது கூட வாட்டா அவளுக்கு தெரியாது. ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருக்கணுமா? சரிம்மா, கோவப்படாதீங்க. ஏதோ சொல்ற, போய் மாத்திட்டு வந்துருவா அதெல்லாம். சின்ன பொண்ணு, இங்க வா. ஏங்க என்னாச்சுங்க? நல்ல நாள் அதுமா சாரியெல்லாம் கட்டிட்டு வர மாட்டியா? இப்போ பாரு எப்படி சொல்றாங்கன்னு. போய் மாத்திட்டு வா போ. உங்க அம்மா கூட தான் பரட்ட தலையோட நிக்குது. நான் ஏதாவது சொன்னனா என்ன? எது பேசாத சின்ன பொண்ணு. போய் மாத்திட்டு வரியா இல்லையா? சரிங்க, போறேன். இது மட்டும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நம்ம ஏதாவது பண்ணா மட்டும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துடும். சாமி கும்பிட்ற இடத்துல பரட்ட தலையோட நிக்கிறதெல்லாம் அதுக்கு தப்பா தெரியல. இப்போ ஓகேவாங்க? என்னடா அது கருப்பு கலர்ல சீலை கட்டிட்டு வந்திருக்கா? நான் அப்பவே சொன்னேன் இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. நீ கேட்டையா என்ன? இப்ப பாரு, கருப்பு கலர்மா நோம்பி இன்னைக்கு கட்டிட்டு வருது. ஏன் நீங்க கூட தான் கருப்பா இருக்கீங்க, அதுக்காக ரூம் குளிக்க இருந்துக்கிறீங்களா என்ன? நல்ல நாளா நிக்கலாம். நான் உங்க கலரை குறை சொல்ல வரல, ஆனா அதுவும் கலர் தானே. உங்க மனசுல தான் எல்லாமே இருக்கு. கலர்லாம் எல்லா கலரும் ஒண்ணுதான். இப்படிதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? விடுங்கம்மா, கலர் தானே, அதனால என்ன? சண்டை போடாதீங்க. நல்லா தான் இருக்கு. சாமி கும்பிடலாம் வாங்க, டைம் ஆச்சு. படிக்கிற புத்தகத்தை கொண்டு வந்து வைப்பாங்கன்னு பார்த்தா கிரிக்கெட் பேட்டை வச்சிருக்கிறாங்க பாரு. ஒருத்தராவது புக்கை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. படிக்கிற எண்ணம் இருந்தால் தானே புக்கை கொண்டு வந்து வைப்பாங்க. நாங்கள் இப்போல்லாம் ஃபோனில் தாம்மா படிக்கிறோம். ஃபோனே போதும், புக்கெல்லாம் தேவையே படாது. இவன் தான் புக்கை வைக்காம இருக்கான். இவன்கிட்ட கேளுங்க. அம்மா புக்ல படிக்கிறதுக்கு வேணும்மா, ஹோம்வொர்க் இருக்கு, அதை பண்ணணும். நீங்க வந்துட்டு நாளைக்கே எடுக்கணும்னு சொல்லுவீங்க, அதனால நான் வைக்கல. சாமி கும்பிடுங்கம்மா, டைம் ஆச்சு. இருக்கிறதே போதும். இப்படி உன சொல்லிருங்க. படிக்கிறான், நம்ம படிக்கிறான். தினமும் ஹோம்ஒர்க் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இன்னைக்கிட்ட ஹோம்ஒர்க் இருக்கா? ஒரு நாள் கூட நீ புக் எடுத்து வச்சு நான் பார்த்ததே இல்லை. வீடு சாமி கும்பிட்றதை விட்டு போட்டு இதெல்லாம் பேசி சண்டை இழுக்காத. நல்ல நாள் அதுமா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நாளைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க கையில. கஷ்டப்படுறதுன்னா பட்டுட்டு, இல்லை படிச்சு நல்லா இருக்கும்னா இருக்கட்டு. நமக்கு என்ன வந்தது? சொல்லத்தான் முடியும். நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் வேணா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளால முடியாதுப்பா. எத்தனை வாட்டி சொல்றது? சொன்னா கேட்கற புத்தி இருந்தா தான் ஆகு. சரி விடுங்க, எல்லாம் சாமி கும்பிடுங்க. கடவுளே நான் நல்லா படிச்சு நல்ல வேலை வாங்கணும்னு வேண்டிக்குங்க 2 பேரு. சரிம்மா. ஓமாரி, என் மக்களே, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா நீங்க சாரி கட்டலாம்? அந்த கோயிலுக்காமா போற, வீட்டில தான் இருக்க போறோம். எதுக்கு கட்டிட்டு? நீ ரொம்ப அழகா இருக்கிற. நீ நல்லா கட்டி நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம், அதுவே போதும். சரிம்மா, சாமி கும்பிடலாமா? கும்பிடலாம்ப்பா. கடவுளே, என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் பிள்ளை படித்து நல்லா வேலைக்கு போய் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமே வந்துடக்கூடாது கடவுளே. எதுக்கு இவ்வளோ கிராண்டாக ரெடி ஆயிருக்காங்க? ஒருவேளை கல்யாணத்துக்கு போவாங்களோ? நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே இவரு. மாம், யூ லுக் டூ யங் மாம். நீங்களாம் எனக்கு மாம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சிஸ்டர்னு சொன்னாதான் நம்புவாங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க. தேங்க்யூம்மா. உமா, எல்லா வேலையும் முடிஞ்சா? முடிஞ்சத எல்லாத்தையுமே கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சுட்டேன். சாமி கும்பிடலாமா? ஓகே, பொங்கல் எல்லாம் பானையில தானே வச்ச, சுண்டெல்லாம் அதிகமாக தானே வச்சிருக்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் கொடுப்போம். ஓகேவா? சரிங்க அத்தா, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். நிறையா தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே கொடுக்குற கலவை தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணிட்டாத்தா, இல்லைன்னா அங்கே போய் தட்டில் வச்சு கொடுத்துக்குவீங்களா? பேக் பண்ணிடுமா? சரிங்க அத்தா, பேக் பண்ணிடுறேன். ஏன் நான் கோபமாக இருக்கா சாமி கும்பிட்ற டைமில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் சும்மா அமைதியாக இருந்தங்கிட்டே உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. கோவம்லாம் இல்லை. வாங்க சாமி கும்பிட்டு எல்லாரும் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரலாம். ஓகே அண்ணா.